நட்சத்திரத்தை பட்டம் போலையா நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? ஏன் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பூச்சி மருந்து துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பூச்சி மருந்து துணவல்லையே. பொன்ன நானும் பார்க்க வந்தேன், கரண்டு தானே இல்லையடி, கட்டி பிடிச்சு பார்த்தனடி உங்க பொண்ணோட கிளவியடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? அம்மா வானத்தில நிலவு வரும், மானாமதுரை தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுரை தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுரை பையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் உள்பாவடையோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? அட வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? மச்சான் இருங்க மச்சான். மச்சான் என்ன மச்சான்? என் தங்கச்சி மீனாட்சி மாசமா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். வளகாப்புக்கு சோறு கூட கட்டிட்டு வந்தேங்க, 9 வகை சாப்பாடு கட்டிட்டு வந்தேன். உங்களை காணவே காணா வீட்டில். நீ வரவே இல்லையே, இடவுல தின்னுட்டு போயிட்டேடா வெண்ணமனே. சரி அதை விட்டுக்க தெலுங்க மச்சான். அதை விட்டுருங்க மயிறு. மச்சான் என்ன மச்சான்? என் தங்கச்சிக்கு மருமையன் பிறந்துருச்சா? அதே மச்சான் விதி. என்ன மச்சான் அப்படி சொல்றிய? சுகப்பிரசவம் தானே. சோப்பு வாங்க கூட காசு இல்லாமல் தர்றா. சொல்ல வர்றா டைலாக் ஏன் முந்துற? சரி சொல்றா. உங்கள் தங்கச்சிக்கு குழந்தை தங்கினதுன்னா உண்மைதான் மச்சான். சரி மச்சான். அதுதான் நாட்டில் எத்தனையோ பேர் பிள்ளைகளேன்றக்காக அவளுக்கெல்லாம் பிள்ளை கிடைக்கணும் மச்சான். வேண்டிக்கிறேன். உங்கள் தங்கச்சி உடம்புக்கு அப்படியே 5 உள்ளே தங்கிருச்சு. சந்தோஷக்க. அதே எனக்கும் சந்தோஷம்தான். அது செமக்க முடியாமல் உங்கள் தங்கச்சி விழுந்து செத்து போச்சு. என்ன மச்சான் சொல்ற? மீனாட்சி செத்து போச்சா? ஏய் போடா உடனே அரைஞ்சுருவேன். என் தங்கச்சி மீனாட்சியை எரிச்சியில் புதைச்சி எல்லாம் டவுன் பஸ்ஸுக்கு டிக்கியில் போட்டுட்ருக்கேன். இப்போ என் தாய் மீனாட்சி செத்து போயிட்டாளா? ஏன் 16 நாளைக்கு வந்து கறி தின்ட்டு போகலாம் பார்க்குறியா? ஆனால் ஒரு பிள்ளைய மட்டும் காப்பாற்றிடுவேன் மச்சான். என் மருமையை எங்கே இருக்கு? இந்தா அதே மாதிரி மருமையனே அதில் பொடுங்கின பையன். யாரோட சொன்ன இந்த பையன்? நம்ம யாரே கை காட்டிக்கிட்டே இருந்தீங்களா? யாரு வருதா? அந்த அவரு கரண்ட்ல கையை வச்சுட்டாரு. கரண்ட்ல கை வச்சியா? கொஞ்ச நேரம் இல்லை. இப்போ வைவேன் வெளில நான் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். வண்டு விழி மகனே வீரத்தேவா. அப்பா அப்பா கனகத்தில் மைசல். அப்பா சார் பாட விடுங்க ஐயா. சரி பாடுங்க ஐயா. கனகத்தில் பாட்டு பாடு ஜாமியார். பாடிட்டாலும் புலந்துருவேன். இல்ல இல்ல போதும், பாடினதெல்லாம் போதும்யா.
என்னுடைய புத்ரு. சின்ன புத்ரு. புத்ரா குறி ரொட்டி மாதிரி இருக்கு. என்ன மைசூரில் வேலைக்கு சேர்ந்துட்டியா? ஆஹா, காமெடி அல்றியிலே புத்ரு. காமெடியா சிகில் அந்துவும். யாரா நீ? அதுக்கு தான் சொன்னேன், பப்ளிக்கான தின்னுட்டு ஜட்டிகளை ஒட்டாத எறும்பு கடிச்சு போகணும். பகிரமாக கேட்குற யார் நீ? பயிரமா கேட்டான் சரி, பயிரை வச்சுட்டு கேட்டான் சரி. யாருங்க நீங்க? அப்பா இருக்கார்ல, அப்பா இருக்காரு. அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவோட பொண்டாட்டி தான் எங்கள் அப்பா. உங்க அம்மாவோட பொண்டாட்டி அப்பாவா? ஏடா மானம் கட்ட போயில. மானம் கெட்டாத்தே மழை வரும். மானம் கட்டுச்சுல மதிய நேரம் மாடு ஓட்டிட்டு போனாங்கல்ல, அப்பத்தான் சித்திரச்செல்வம் மாடு பொன்னுச்சாமி மாட்டோட தவணுது. சரி, அது இருக்கட்டும். அது இருக்கட்டும், விட்டுட்டு வந்துட்டாங்க. மாட்டக்கானா கை தட்டலாம். இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல முடியாது. 2 நாளாக கக்கூசில் உட்காந்து வச்சேன். இதுக்கெல்லாம் கை தட்டி காசை வெட்டி போடுவாரா? கைடா தம்பி. ஓ முகரைய காமி. எவனுக்கு ஆச்சு? கண்ணீர் வந்து எந்த நிறத்துல வரும்? தண்ணி நிறத்தை சொல்ல முடியாதுங்க. கண்ணீர் கண்ணீர் பச்சை தண்ணி நிறத்தில் வரும். சரி, ஊதா, ஏய் ப்ளூ, ஏய் ஏய் பி வெள்ளை சிடி, வெள்ளை நிறத்துல தான் வரும். ஆமாம். இது என்னடா அது? இது என்ன? இருக்கிற மையம் அழிச்சிட்டு வரேன். எந்த ஊர்லயாவது சாமியார் இப்படி வருவானா? அப்புறம் இப்படி தான் வரும். யாக குண்டத்துக்கு செங்கக்கல் அடுக்கிறது மாதிரி வந்துக்கிட்டு. ஏய் ஏய் பி நாரதர் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். தோட்டம் மட்டும்தான். அதுக்கு நீ தேவலையா? ஏன் நீ தேவலை? எங்கள் அண்ணங்க கிரிமினல் ஏற்கனவே 3 கேஸில் உள்ள இருக்காரு. என்ன கேஸ்? கிளவி அடிச்சு புடுங்கி வேப்ப மண்டத்தை புடுங்கின கேஸ் 1, வேப்பமுத்து கேஸ் 1, சின்ன பிள்ளை குட்டையை ரொட்டியை புடுங்கி தின்றது 2, பாங்கலடி செத்த கிளவிட்ட 1 ரூபா எடுத்து செருப்படி வாங்கினது. தூக்கத்தில் எப்படியோ வந்து தொலைச்சிட்டியா, எறும்பு கடிச்சு பிடிச்சா என்னன்னு தெரியலையே. இவனை யார் வர சொன்னா? இந்த வரட்டும் ஜெகுல்ல அறையிறேன். சரி, யாருங்க நீங்க? சார் போய்ப்பா குபு குபுக்கு கிணத்துக்குள்ள இருந்து வர்ற மாதிரி. அம்மாவை அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்தார்ல, அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே அப்பாவுக்கு வந்து கவட்டில் பருவு புறப்பட்டது. பருவு புறப்பும் போதே அம்மா வந்து பிதுக்கு மருந்துக்கு பதிலாக மிளகாத்தூள் அள்ளி போட்டது. அப்படி அப்பா எரிச்சா தாங்காமத்தான் போய் வடச்சட்டில் விழுந்தது. வடச்சட்டில் விழுகும் போதே அவர் சட்டியை கழட்டின்னு மோந்து பார்த்தது. ஆளப்போல எப்படி என்ன ஆனிச்சு? அவன் யோசிக்கிறேன், என்னடா சொல்ற நீ, எனக்கே புரியாதுடா. அவன் அம்மா இருக்குல்ல, அம்மா இருக்காங்க. அம்மாவோட அம்மா தான் எனக்கு சின்னம்மா. ஏய் அம்மாவோட அம்மா இல்லையா? அம்மாவோட அம்மா அப்புறம் உனக்கு சின்னம்மா வேணும். அம்மாயி வராதா? ஐயா, நான் பெரியப்பா மையன். சரி, இவன் எனக்கு சித்தப்பா மையன். உங்க 2 பேருக்கு என்ன ஊர? நான் பெரியப்பா மையன், சித்தப்பா மையன், அண்ணன் வேணும். என் கடைசி சித்தியோட மகளோட மூத்த விளையத்தை இவன் கட்டியிருக்கேன். சரி இருங்க. சரி பேசுங்க. ஐயா இங்கே வாடா. வாய்க்கு வந்த இன்னைக்கு ஐயா உங்க முன்னாடி சொல்றேன்யா, இன்னைக்கு நாடகம் ஆடினதுக்கு எனக்கு சம்பளமே வேணாம்யா. ஐயா உங்க காண்டு வாங்க, மொத்தமா கூட வாங்க. ஏனே நல்ல ஊர்னே. ஏனே நல்ல ஊர் தான். அதை ஊரை நான் குறை சொல்லல, நல்ல ஊர் தான். இப்ப நல்லா தான் ரசிக்கிறாங்க, நல்லா ரசிக்கிறாங்க. அதை பத்தி நான் குறையா சொல்லல. வா, அவங்கள நான் குறை சொல்ல. ஏன் சித்தப்பா மையனே? சித்தப்பா என்ன அதெல்லாம் இது இருக்கட்டும் தம்பி. இந்த இப்ப சொன்னீங்கல்ல, அதை திருப்பி சொல்லு, இல்லைன்னா மூக்க ஒரே ஓட கண்ணி குழக்கத்துல கூட நான் எந்திரிச்சு போவீங்களா? வேற மறைச்சுக்கிறாங்க, மூளை ஆபரேஷன் பண்றது மாதிரி. நீ என்னைய போட்டு குழப்பறிய. இப்ப நான் கேக்குறேன், உன் பொண்டாட்டியோட, அதாவது உன் மகனோட பொண்டாட்டியோட மாமியா உனக்கு என்ன வேணும்? அம்மா வேணும், பொண்டாட்டி வேணும். என் மகளோட பொண்டாட்டியோட மாமியா எனக்கு என்ன வேணும்? மயிறு எனக்கு பொண்டாட்டிதான். மறுபடியும் கேளு. ஓ மகனோட பொண்டாட்டியா மாமியா, அதே என் பொண்டாட்டி. சரிங்க வா, உங்ககிட்ட கழுவி வைக்கிறீங்க வா. ஏய் கண்ணுங்கர் என்கிட்ட கேள்வி
கேள்வி. ஏய் கேட்கவே வேண்டாமா? ஏய் என்னையா வா போங்கிற, வா போன்னு பேசுற ஒரு சாமியாரை பார்த்து. உங்களை இப்போ வாண்டேன், உங்களை இப்போ போண்டேன். சாமி வந்து நீங்கள் சாமி தானே? ஆமாம். ஆனானப்பட்ட 18ஆம் படியானே. டே கருப்பா, என் குடும்பத்துக்கு உனக்கு என்னடா வேணும்னா ஆத்தாவே அடி மாரியாத்தா, ஏன்னா அதுகளோட பிள்ளையதாப்பா நாங்கள். சரி சரி இங்கே வா, இங்கே வா. சாதாரண கேள்விதான். இல்லை ஸ்பெஷலாக கூட கேளுங்களேன். ஏலே என்ன ஹோட்டலா? சரிங்க ஐயா. அதாவது ஐயா குருவி ரொட்டி, அவனை நாக்க பிடிக்கி சாகுற மாதிரி இந்த ஊரில் கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க, உங்களுக்கு நான் பேம்பஸாக இருக்கேன். ஆமாம், இப்போ நான் ரொம்ப ரோசக்காரன். இப்போ கேட்குறேன். அப்போ ரோசம் இல்லையா? அதெல்லாம் அதெல்லாம் இழந்து ரொம்ப நாளாச்சு. சரி கேள்வி வைக்கிறேன். ஓ இதை நீ விடாத, உன் கிட்னி விடாத. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேர் இருக்காங்க. இரண்டு போகிறாங்க, 2 பேர் தான். புருஷன் முன்னாடி 2 பேர் தான் இருப்பாங்க. டேய், சொல்ற கதையை கழியா. 2 பேர் இருக்காங்க. கதையா? அப்போ உட்காந்து பேசுவோம். டேய் எந்திரியா. சொல்றியா? எத்து பொல்ல அறையவா கண்டுங்கர்ரு. 2 பேர் இருக்காங்க. ஆமா, 2 பேர் வந்து சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு. அவங்களுக்கு சொத்து பத்து இல்ல. சொத்து பத்தியா? சொத்து அதெல்லாம் இருக்கு. அதோட ஒரு 5 ஆடு வளர்க்குறாங்க. வளர்ந்து போறாங்களே 5 ஆடு. அதோடுண்டா என்னதோடு? ஓடா ஓடு இல்லடா, தோடு இல்லடா, அதோட ஆடு. ஆடு அந்த சொத்து பத்து. டங்கு 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 டங்கு. ஏய் கதையில ஆடுறா, கதையில ஆடு. கதையில போய் ஆடவா? டேய் டேய் உன்னே ஆட சொல்லலையா? என்னையா அது? வயல்ல ஆடு, வயல்ல ஆடு. அந்த சொத்து பத்தோட ஆடு வளர்க்கிறார்கள். ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி 5 ஆடு வளர்க்குறாங்க. இருங்க, இந்த கையை கழட்டி தர்றேன். இருடா, பானை எடுத்து வர்றேன். 5 ஆடு வளர்க்குறாங்க. வளர்க்கின்ற பொழுது அந்த புருஷனுக்கு முன்னாடிங்க சிறிய சண்டை வந்துருச்சு. சண்டை வந்துருச்சா? சண்டை வந்துருச்சு. அப்ப அவங்க என்கிட்ட பேசாதீங்க. ஏய் இங்க வாயா, இங்க வாயா. பொம்பளை ஆம்பளை சண்டை வரலாமா? வரக்கூடாதுதான். அந்த சண்டை எந்நேரம் வந்தது? அது என்ன காலையில வந்துச்சு. காலையில வந்துருச்சு. சரி, ஆனா அவங்க இருக்கக்கூடிய வீடு எப்பேற்பட்ட வீடு தெரியுமா? கீழ்த்தளம் 1, மேல்தளம் 1. ஆமா, கீழே ஒரு தளம் போட்டாத்தே நல்லா உட்கார முடியும், மேல ஒரு தளம் போட்டாத்தே ஒழுகாம இருக்கும். அது இல்லையா, அதாவது மாடி வீடுன்னு சொல்றேன். மாடி வீடா? கீழ்த்தளம் 1, மேல்தளம் 1. 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே பொண்டாட்டியும் புருஷனும் பிரிஞ்சுக்கிறாங்க. தையலா பாவாடையா? பிரிஞ்சது எது? தையலா சட்டி? எப்படி கேளுனே? பிரிஞ்சது குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணுட்டா பிரிச்சாயா? சண்டை ஓட்டு பிரிஞ்சுட்டாங்கடா. சண்டை போட்டு பிரியுறாங்க. என்ன கருத்தோ? சண்டை போட்டு பிரியுறாங்க. பிரிகின்ற பொழுது சொத்தை வந்து சரிபாதியாக பிரிக்கணும். யோ சொத்தியா? அது யார் சொத்து? அவங்க சொத்தை தான் பிரிச்சுக்கிறாங்க. சரிபாதியாக பிரிக்கணும். சலியா? சரி இல்லையா? சரி சரி பாதின்னா 10னா 5, 8னா 4, 4னா 2, அந்த மாதிரி பிரிக்கணும். சரிபாதியாக பிரிக்கணும். ஆக பிரிக்கின்ற பொழுது மேல் தளத்துல வந்து யார் இருக்கா? மனைவி. மேல் தளத்துல நான் இருந்துக்கிறேன், கீழ்த்தளத்துல நீங்க இருந்துக்குங்க அப்படின்னு கணவனை சொல்றாங்க. ஐயா இன்னைக்கு திலேடு எடுத்துட்டு வரல. எதுக்கியா? வீட்டு படம் தானே. வீட்டு படமா? நாளைக்கு எழுதிட்டு வர்றேனே. யோ வீட்டு படம் இல்லையா? உங்ககிட்ட கணக்கு கேட்கல, கதையே இனிமே தான் இருக்கு. கதையே இனிமே தான் இருக்கு. ஆக சொத்தை சரிபாதியா பிரிச்சுட்டாங்க. உங்களை முதல்ல வந்து யார் பார்த்தது? என்னது? உங்களை இங்க வந்து முதல்ல யார் சந்திச்சது? இவரு. அப்ப அவன்கிட்ட கேள்வி கேட்டீங்களா? கேட்கல. இவன்கிட்ட முதல்ல கேள்வி கேளுங்க, 2வது என்ன கேள்வி? அதே கேள்வி என்பது இங்க வாயா. பதில் என்பது இருந்தால் தான் கேள்வி என்பது இருக்கும். ரோடு என்பது இருந்தால் தான் வாகனம் ஓட முடியும். பெண் என்று ஒருத்தி பிறந்து விட்டால் ஆண் என்று ஒருத்தன் பிறப்பான். பிறந்தாத்தான் புத்ரு. போஸ்ட் மரம் ஒன்று இருந்தால் லைன் இழுக்கலாம். லைன் இருந்தாலும் போகாது, கரண்டும் போகணும். கேளுங்க, ஏன்ட்ட கேளுங்க, என்ன வேலை நான் சொல்லுவேன். அவன் முட்டா பய போயல. தமிழ். தமிழ் என்றால் எத்தனை எழுத்து? தா மீ இர் இக் க யும் தமிழ்.
நான் என்னடா கேட்டேன் அறிவட்ட முண்டை? என்னடா இப்ப சொன்ன? என்ன என்ன அவர் தமிழ்ன்றது எத்தனை இடத்துல கேட்டா நீ தான்றா கர்றன்றா புர்றன்றா. ஒரு ஏப்பா ஒரு மொட்டையர் வந்தா எடுத்துவாங்க, பதமானவர் வந்தா அவனை வெட்டி போடுவேன், மொட்டையர் வந்தா அவரையே வெட்டி தொங்க விட்டு போடுற. என்ன கேட்கறமா அதுக்கு பதில சொல்லியா? சரி நீ சொல்லு தெரிஞ்சா. முதல்ல கேட்ட கேள்வி மறந்து விட்டானியா? அது முதல்ல கேட்டீங்கல்ல. சரி இருக்கட்டும். இவட்ட அடுத்து கேட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு ஆசை. கேட்டு பாருங்க. சரி கேளுங்க. ஆக பெண்மணியால் எங்க இருக்காங்க? மேல மாடி மேல. கீழே யார் இருக்கா? அவன் யாரு? புச்சன். நம்ம வாரிசர். ஏய் நம்ம ஆண் வாரிசுன்னு சொன்ன. ஆண் வாரிசு. புருஷன் இருக்கான். இப்ப சொத்தெல்லாம் சரிபாதியா பிரிச்சாச்சு. சொத்தெல்லாம் பாதியா பிரிச்சாச்சு. 5 ஆடு வளர்த்தாங்க இல்லையா? ஆமா. 5 ஆடை வந்து எப்படி சரிபாதியா பிரிக்க முடியும்? இதை போய் எனக்கு பிரிக்க தெரியாம இருக்கு. ஆளுக்கு 2 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை பாதியா பெட்டி ஆளுக்கு பாதியா கொடுத்துருவேன். ஆடு உயிரோட இருக்கணும். அப்படிங்கிறப்ப பெண்மதியாளப்பட்டவ என்ன பண்ணாங்க? இது எனக்கு பிரிக்க தெரியுமே. பெண்மதியால என்ன பண்ணாங்க? நான் பயங்கரமான பஞ்சாயத்துக்காரன். அட இரியா. அதாவது பெண்மதியால், அதாவது மனைவி பிரிச்சு கொடுக்கணும். மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா அவ்வளவுதானே. ஏன்னா பெண் மனசு வந்து இறங்கும் மனசு. ஆமா, பெண் மனசு வந்து எப்போதுமே இல்லையா? பெண்ணுக்கு வந்து எப்போதுமே இறங்கிய மனசு. இறங்கிய மனசு அப்படிங்கறதுனால அவர் வந்து ஒரு ஆடு கூட வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு 3 ஆடை கொடுத்துட்டாரு. ஆமாங்க, நான் பிரிச்சு கொடுத்ததான இந்த பஞ்சாயத்து ஏன் தானே முதல்ல வந்துச்சு. உங்ககிட்ட தான் வந்துச்சு. அப்புறம் நான் தானே பிரிச்சு கொடுத்தேன். மேல யார் இருக்கா? மேல பொம்பளை. மேல எத்தனை ஆடும்? மேல 2 ஆடும். கீழே 3. இத நான் தான். ஆம்பளைக்கு 3 ஆடும், பெம்பளைக்கு 2 ஆடும். என்னென்ன? ஐயா 5 ஆடியா? 5 ஆடு. 5 ஆடை சரிபாதியா பிரிக்கணும். சரி. இதுல ஆம்பளை கஷ்டப்படுவேன். பொம்பளை வந்து அவங்க வந்து இடத்துல வந்தவங்க. இவங்க ஆம்பளை ஆரம்பத்துல இருந்து பிறந்து அந்த வீட்டுல கஷ்டப்பட்டு நாயா உழைச்சவன். அதுவாதுதான் சரிவாதியா எப்படி பிரிக்கணும் போது பெண்மணி ஒத்துக்கிட்டான். பொம்பளைக்கு 2 ஆடும், ஆம்பளைக்கு 3 ஆடும். அது எப்படி ஆடும்? அப்ப மேல 3 ஆடுகள் என்பது புழுக்கை. புழுக்கை என்பது சாணி. தப்பு. பிரித்ததில் பிழை இருக்கிறது. சரி, பிள்ளை இருந்தா காலையில ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுறா. சரி. இப்போ 5 ஆடு இருங்க. சரி சொல்லுங்க. 5 ஆடும் கடாயா புருவ குட்டியா? அதை கேட்கணும். எஸ் டெஃபினெட்லி. தலைவன்டா. எப்படி கேட்டேன்? சூப்பர்னே. கடா என்றால் தூக்குண்டு. ஏய் தூக்கி கொண்டு. மட்டக்கம்பு சின்னமா இருக்கா பெருசா? சரி, அந்த கேள்வி சின்ன மாட்டல சித்திட்டர். சரி, அந்த கேள்வியோட ஓடியா. அப்ப ஒட்டின கேள்வி கேளு. சரி, உங்ககிட்ட கேள்வி கேட்க சொல்லி உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. அவன் சொல்லுவான் ஓனே. உங்ககிட்ட கேட்கிறேன். கேளுங்க. மிளகாய் இப்படி எதுல இருந்து வருது? மிளகா பொடி எதுல இருந்து வருதுன்னா கொமட்டிக்கா, கசகசா, திப்புளியை இணைத்து கச்ச கொமட்டிக்கா. சரி, மிளகா பொடி, மிளகாத்தூள் மிளகாயில இருந்து. மிளகாயில இருந்து. மல்லிப்பொடி எதுல இருந்து வருது? பூர்ண மருந்துல இருந்து. மல்லி செடியில இருந்து. மல்லியில இருந்து வருது. மூக்குப்பொடி மூக்குல இருந்து போட்டவனே சளி வரும். என்னடா சரி, இங்க வா. சைக்கிள் செயினை உருக்குனா என்ன வரும்? என்ஃபீல்ட் வரும். ஏய் நீ லூசா? சரி, வெள்ளி செயினை உருக்குனா என்ன வரும்? வெள்ளி. தங்க செயினை உருக்குனா? தங்கம். சைக்கிள் செயினை உருக்குனா? சைக்கிள் வரணும், ஆனா வர மாட்டேங்குதே. என்ன சொல்லலாம், சொல்லுவோம். புருஷன் கேக்குறாருல. புருஷனா? ஐயா, நாங்களும் எங்கெங்கே போயிருக்கோம் சாமி. ஆனா இப்படி ஒரு லூஸ். சரி, அதை விடு. காட்டு. ஏய் இரியா. சரி, காற்றுல தீ பிடிச்சா அது என்ன தீ? அது காட்டு தீங்க. வீட்டுல தீ பிடிச்சா அது வீட்டு தீங்க. மரத்துல தீ பிடிச்சா அது மரத்தையே. புல்லுல தீ பிடிச்சா என்ன? அவர் அந்த ஆள பேசவே விட மாட்டேங்கிறேன். ஆமா, அவர் பெரிய சாலம் பாப்பையா அப்படியே பட்டிமன்றத்தை புலம் தள்ளிடுவாரு. போடா சாமி,
சரி அவர் என்ன பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டே திருறாரு என்ன வெதர் விழுந்துட முடியுது. போடா சம்பளத்துக்கு நான் போய் கிளம்புறேன். யாயா கோவப்படுற யாயா உனக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது எதுக்கு உனக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது அவன் என்ன சொல்றவன் உளுந்தவட அவனே கப்ளிங் தரான்டா. சரி இருக்கட்டும் நம்ம இடத்துக்கு எங்க இடத்துக்கு உங்க இடம். எத்தனையோ முனிவர் வந்திருக்கிறாங்க. எங்க வரேன் உங்களை மாதிரி பார்லிஜி முனிய பார்த்தது. சரி இருக்கட்டும் யார் யாரெல்லாம் காவல் பாக்குறோம்னு சொன்னீங்க நான் நாங்க ஒரு 56 பேர் டேய் உள்ள போய் பாருங்க. இந்த கூட்டம் என்ன கூட்டம் உள்ள கூட்டத்தை பார்க்கணும். அது நீங்க வந்தா கூட்டம் வரத்தான் செய்யும். நீங்க என் தங்கை வள்ளி தங்கை வெள்ளி சரி தோழி உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு 7 பேரு 7 பேரும் ஆனா பெண்ணா ஆண். ஆண் தானே ஆமா. அப்புறம் எப்படி தங்கச்சி தத்தெடுத்தோம் எங்க தியேட்டர்ல ஏய் அப்ப நீங்க நினைக்கலாம். தியேட்டர் அந்த காலத்துல ஏதுடா தியேட்டர்? வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளம் வேட்டைக்கு சென்றோம். குறிஞ்சி நாட்டு மக்களை அழைத்தார் எங்க அப்பா நம்பிராஜன். வேட்டைக்கு செல்கின்ற பொழுது வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே ஒரு சத்தம். ஓ ஏரியா குகா குகா அப்படி என்றாலே முருகனுக்கு சொந்தமான ஆமா காஹூ காஹூ அப்படின்னு வரும். ஆக வள்ளிக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து இந்த இவ்வளவு பெருசு தான் இருக்கும். ஆமா. இதுக்கு இந்த இவ்வளவுக்குள்ளையா குழந்தை கிடந்துச்சு ஈரத்துக்கு அதுக்கும் கிழங்க புடுங்கிருக்காங்க விரிஞ்சு அடிச்சு செகதிலாம் அகண்டு கண்டங்கரு. அதே தோண்டி எடுத்துட்டு முடுக்கான் பள்ளமா இருந்திருக்கோம். சரி. புடிங்கிருக்காங்க அகலமா புடிங்கிருச்சு. சரி யாரு பார்த்தது நான் தலைவட்டா தலைவட்டா ஏன் மறைக்கிற நான் தான் இந்த பிள்ளைய பார்த்தேன். என்னையா கதை தலைவா. கதையா இது கதையா கதையா சொல்ல விட ஏன்டா மாட்டேன் ஏன் போற என்ன எதுவுமே நான் சொல்லிடக்கூடாதா? நீ நீ நல்ல சொல்லு. பேர் வாங்கிருவீல்ல நான் பார்த்து நான் கஷ்டப்பட்டு தூக்கணும் என்ன சொல்ல மாட்டேன். சொல்லுனே அடிச்சுக்காதனே. கை விடியா நீ தானே தூக்குன கை கொடுத்துரு நான் சுத்தம் இல்லைங்க நீங்க சாமியா இருக்கீங்க. கை விடுங்க கறி சாப்பிட்டேன் சாமி. பரவாயில்ல நீங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. இல்ல பரவாயில்ல வேணாம் இல்ல பரவாயில்ல கொடுங்க தங்கை வாரு கண்டெடுத்து பரவாயில்ல ஏன்னா நல்லா- இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைய வந்து குப்பை தொட்டில போட்டு போற காலம் இது. ஆனா நீங்க கிடந்த பிள்ளைய எடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க உங்களை பாராட்டணும் தான். என்ன ஆண்டுலாவா பாராட்டியா கப்பு கொடுக்குறேன். இரியா வரேன் யாரு பார்த்தது நான் யார் தூக்குனது நான் என்ன புள்ள பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்ச அப்படியா அத்தா தாய் குழந்தைலாம் எந்திரிச்சு போயிருங்க. அவர் கேட்ட கேள்வி நான் சொல்லிக்கிறேன் நீ போ. ஏய், நான் தான் சொல்லுவேன். ஐயோ இப்பதே எடுத்து விட்டு போறேன் காசு வாங்கணும்டா போடா. நான் சொல்லாம போக மாட்டேன். ஏய் கேள்வி கேட்டது ஒன்றானே நாளைக்கு இந்த ஊர்ல என்ன நினைப்பார்கள்? தெரியல கேட்ட அப்படின்னு கேள்வி பதில் சொல்லல என்ன நினைப்பார்கள் நினைக்க மாட்டார்களா? இவ்வளவு நேரம் புடிங்கி தள்ளிட்டாரு பதில. அடா. அந்த பிள்ளையை எப்படி இது சொல்லோட மாட்டியா? இல்ல சொல்லுங்க அந்த பிள்ளையை எப்படி பெண் பிள்ளை என்று பார்த்தீர்கள் என்று கேட்கிறீர்கள். பெண் பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்சு அந்த பிள்ளை படுத்து கிடந்ததா? என்ன பண்றாரு இவரு என்னப்பா? அந்த பிள்ளை எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாரியா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி ஆப்பறான்னு கேளு. அவன்தான் தீப்படி மிதிப்பாங்க ஊர்ல. இப்ப நான் கேள்வி பதில் சொன்னா அடி பண்ணிட்டு விழுகுவா. சொல்லுங்க அந்த பிள்ளை படுத்து கிடந்ததா? சரி நான் இன்னைக்கு சொல்லி உன்னை அடியில் விடாம அதான் ஆளுக்கு ஒரு விளக்க மாதிரி செருப்புல எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க போங்க எடுத்துட்டாங்க. சொல்லியா கடியில சிரிக்கிறது. அந்த பிள்ளை படுத்து கிடந்ததா? படுத்து கிடந்தது பாத்து எங்க வர அடி அடி உன்னை இழுத்த அந்த பிள்ளை மட்டம்லாம் படுத்து கிடந்ததா? மல்லாக்கப்படுத்து இருக்கு ஏய் ஹலோ வாக்கிங் போகலாம். இப்ப கொஞ்ச நேரத்துல வாக்கிங் போவோமா? சொல்றா சொல்லிடுவேன். சொல்லு. சொன்ன போறேன். அடி வாங்க தயாரா இருந்துக்க. சொல்லியா அந்த பிள்ளை படுத்து கிடந்ததா? படுத்து கிடந்தது என்னடா சொல்ற? ஏன்னா நான் சொல்லல. ஏய் கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்லணுமா இல்லையா? நீ கேட்ட படுத்து கிடந்தது என் தங்கை. ஆ, பார்த்தது நானும் எங்க அண்ணனும். 2 பேரும் மாத்திய தூக்கிட்டோம். தூக்கிட்டிய என்ன பிள்ளை? பிள்ளையே தூக்கல. நான் 1 ரூபா அடைஞ்சு அதை தூக்கிட்டேன். சரி நீங்க 1 ரூபாய் தூக்கிட்டிய. அப்ப அந்த பிள்ளைய தூக்குனது யாரு? நான் 10 நிமிஷம் கழிச்சு தூக்கிட்டேன்.
அப்ப புள்ளைய யாரும் தூக்கல? பெண் குழந்தை என்று தடையை பார்த்தோம் சுவாமி. எதை? என்ன இவன் ரொம்ப இது பண்றேன் தான். இங்க வாவேன், நீ சொல்லு, ஒண்ணுக்கு கொஞ்சம் வரேன். எதை? எதை? குழந்தையினுடைய சத்தத்தை வைத்து கண்டறிந்தோம் சுவாமி. ஏன்னா பிறக்கின்ற குழந்தைகள் வந்து வீரியம் அதிகமாக இருந்தது என்றால் ஆண் குழந்தை. இப்ப இல்லடா, வீரியம் அதிகமாக இருந்தால் ஆண் குழந்தை. நான் அவர்கிட்ட பேசுறேன், உனக்கு என்ன ஆளா பெருங்கட்டு அடிச்ச மூக்காந்தர உடஞ்சுரா அவர் அடிக்க. சரி, என்ன எதுக்கு அடிக்க சொல்ற? அம்மா இல்ல. சரி இருக்கட்டும். தங்கச்சி என் ஆளு. அப்படியா? உங்க ஆளை கூட்டிட்டு வந்து விடு. என்ன? சரி, ஆளு நான் நொட்டதுக்கு வந்தேன். அது அது இருக்கட்டும். என்ன கூந்தலுக்கு வந்தியா? என்ன கூந்தலுக்கு வந்தியா? இன்னும் மயிருக்கு வந்தீங்கன்னு கேட்கணும். சரி, என்ன மயிருக்கு வந்த? மசரை பத்தி. ஏய் ஒரு சரி போடா போடா, மூஞ்சில முடிக்கா போடா. எடுத்த எத்தனை மூஞ்சில என்ன மசருக்கு வந்த? மசரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? என்னையா மயிருக்கு என்ன பெருமை இருக்கு? மயிருக்கு பெருமை இருக்காவா? என்ன பெருமை இருக்கு? உலகத்திலே மண்ணு திங்காத பொருள்னு சொன்னா மசுரத்தான் சொல்லியிருக்கான். சரி, ஒன்று உயிரை கொடுத்த சாமிக்கே மதுரத்தை கொடுக்க சொல்லியிருக்கான். கையை அங்கதான் விவரம். உயிரை கொடுத்த சாமிக்கு கையை வெட்டி கொடுக்கலாம், முளைக்காது. சரி, காலை வெட்டி கொடுக்கலாம், முளைக்காது. ஆனா அந்த மசுரை வெட்டி கொடுத்தா திருப்பி திருப்பி முளைக்குமா? அதே உதிரை கொடுத்த சாமியும் மசுரை கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுலயும் இந்த மசுருக்கு எவ்வளவு பெயர்கள். என்ன இரியா ரோமம்னு கேள்விப்பட்டிருக்கேன். மசுருக்கு என்ன பேரா? ஆமாயா, ரோமம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் படித்திருக்க மாட்டீர்கள், நீங்களும் படித்திருக்க மாட்டீர்கள். மண்டையில இருந்தா மண்டமயிறு, அது சாமியா? மண்ட முடி. ஏய் மண்ட மசுரு. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. அது 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 மண்டையில. அண்ணே நம்ம சொல்ல வருதுண்ணே, சொல்லட்டும்ண்ணே. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. சொல்ல விடுறா. இதையாவது சொல்லுண்ணே, நான் ஜீவ சமாதி ஆயிடுறேன். மண்டையில் என்னையா சொல்லியா? மண்டையில இருந்தா மண்ட மசுரு. இந்நேரத்துல என்ன நாத்தா விட சாமி வருது? இந்நேரத்துல என்ன அவனுக்கு சாமி வருது? மண்டையில இருந்தா மண்ட மசுரு. சாமி உண்மையிலே சாமியா இருந்துச்சுதான். என்னப்பா புழுக்குடையுதா? ஐயா கேட்கறது கேள்றா. இந்த மார்நாட்டு கருப்பியன் வலது கை தரண்டா. அப்பா மார்நாடு கருப்பே. அப்பா கேட்கறத கேட்டுக்கணுமா? அப்பா கனி நல்லா சூம் பண்ணிக்க. சூம்பவா என்னடா கேள்றா கருப்பா. ஐயா தினமும் 5000 ரூபா சம்பளம் தர, ஒரு 500 ரூபா சேர்த்துறியா? ஐயா நான் மலையேறி 3 நாள் ஆச்சுப்பா. காசுன்னு கேட்ட கூட சாமி போயிருச்சா? ஓடி போயிருந்தேன். அப்பயே போயிட்டேன். சரி, மண்டையில இருந்தா மண்ட மசுரு. விடுங்கப்பா, எங்க ஆளை கூப்பிடுறேன். சரி, கூட்டி கொண்டு விடு. என்ன நேற்று பச்சை மண்ணு மாதிரி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு கூட்டு வந்து விடுன்றாப்புல எனக்கு அப்படியே நத்தமே கொதிக்குதே. எதுக்கு நத்தம் கொதிக்குது? நத்தத்துல எந்த மாமலும் விலை ஏறாதடா. ஏன்? சரியான தோரம் குடிச்சலாம் பெரிய கலவரமாயிரும். இந்த விஷயம் தெரிஞ்சா போடா, வருஷம் பூரா தவி கூட்டிட்டு வந்து விடுனா அதையும் கூட்டியாந்து விடுவான். பேசாம கூட்டியாந்து விட்டுட்டு நம்மாடு காசு வாங்கிட்டு போக மாட்டாம. நமக்குன்னு இந்த ஏரியாவில் ஒரு பேர் இருக்குடா, அந்த ஃபேமை தக்க வைக்கணும். பேர் இருக்கும் போதும் சம்பாதிக்க பழச்சிக்கிறோம். இந்த பேர்லயே மக்களை பூரா அது இளைஞர்கள் கும்பிந்துருவான். எதுக்கு காசு படத்தை தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொண்டே. உனக்கு வேலை கொடுக்காம இருப்போமா? நீ தான் டோக்கன் கொடுக்குறவ. கண்ணே விளையமா கண்ணே. அந்த பிள்ளை என்ன சொக்கிக்கிட்டே நிக்குது, மேட்ரு தெரிஞ்சு போச்சு. பார்த்தா மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாய் என் வாக்கே உன்னை நான் தான் ஒரு கோலம் போனே தன்னந்தனியாக நிற்கும் தேர் போலானே பூத்த கோலையிலே பொன்னான மலையிலே நீ வந்த வேலையிலே
கையிலே தூங்காம உன்னை எண்ணி துடிச்சாலே இந்த மாமா குடகு மழை பாட்டில் ஒரு பாட்டு கேக்குதா எந்த பைங்கிலி ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது ஒத்த வழி என் வழிதான் நீ மானே மறந்தாதானே நினைக்கணும் மாமா நினைவே நீதானே நீதானே மனசு தெரிஞ்சது மாமா நினைச்சு தவிச்சேனே நான் தானே சொல்லிவிட்ட காத்து தெக்கு காத்தோட சேர்த்து புதுவிட்ட ராசா மனந்தாடு மாறமா அதுக்குள்ள பிள்ளை வளர்ந்துருச்சு நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார் இது எங்கேந்தியா இந்த புடிச்சு சாங்கை கெடுப்பதற்கு வழி தெரியவில்லை தாய் உன்னை சரி. காப்பாத்தினே சொங்கி முண்டை யார பார்த்துட்டா சொங்கி முண்டேன்ற சரிடா வர்றா சாமியா வந்திருக்கார் இந்த அலைய போய் சொங்கின்றியடா எவ்வளவு பாத்தியா அப்படியே வந்துட்டு ஒரு வீடு வரைக்கும் வந்துட்டியாமா ஐயோ ஐயோ ஏன் கடிச்சு காய்க்கல தின்னுட்டு போவே இவ்வளவு நேரம் ஏலம் போட்டுக்கிட்டு இருந்தியேடா சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க சாமி வந்திருக்கு அவ யாருக்கு வந்திருக்கு அவருக்கு பிள்ளையார் வந்திருக்கு எனக்கு விநாயகர் வந்திருக்கு ஓகே உங்களுக்கு எல்லாம் துண்ணூரை போட்டு நிப்பாட்டுவோமா சாமி வாங்க வாங்க கஞ்சகரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அல்கி விழலாமா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாம் வா மாமா பொம்பளைங்க காத்து பட்டு தடுக்கி விழலாம் வா மாமா போறா ராஜா அப்படி போறா ஆடிப்பாடி வரவேற்போது எங்களுடைய குலக்கட்டை ஏய் குலப்பண்பு வாழ்க பெண்மக்களே வளர்க ஏய் விடுறா இன்னொருத்தன் மொட்டாட்டியா விடுறா ஏய் ராணி நீ ஏதாவது செய்ய மாட்டியா சொரிய கொடுத்த மாடு மாதிரி நிற்கிற எருவு மாடு தான் பச்சை மாடை பிடிச்சிருக்கு வாழ்க சாமிடு எல்லாமே அந்த சாமிக்கு கொட்டையே கலந்து விழுந்தது இங்க வாங்க இது என்ன கரண்ட் கடியில அடிபட்ட காக்கா மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கீங்களே என்ன சாமி உங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸை இதுக்கு கிழிச்சு மேல இல்ல இல்ல அப்படி இல்ல உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன வேணும் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு புருஷன்கள் வாழ்க பெண்மக்களே வளர்க இவர் முத புருஷன் அவர் எனக்கு ரெண்டாவது புருஷன் இரு போய் டைரியை பரட்டி பாட்டுவாரு ஆனா இங்க வாங்க அல்ல நிறைய பேர் இருக்கோம் நீங்க வேற வேற இருடா. ஆமா உங்க ரெண்டு புருஷனையும் ஆ கவனமா பாத்துக்கங்க ஏங்க எப்படியும் கொலைகாசில உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன் ஐயா அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க இல்ல எப்படி பச்சை புள்ள மாதிரி ரெண்டு பேரும் நீ என்ன இது வேணுமா அவுத்து வேணாம் தட்டு போறேன்டா ஏன்டா படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்க எடுத்தா எடுத்தா உன் சொந்த உடம்பு அதாவது எந்த ஒரு நாரதர் வந்தாலும் இந்த விளையாட்டு விளையாடுறது இல்ல ஆமா நான் வந்தா மட்டும் தான் என்னை கொல்றதுக்குனே பாக்குறாப்ல இங்க இருங்க சாமி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்க வந்தா தான் குறவு மண்ணு பிடிக்கிறேன் சாமி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க இன்னொன்னு ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்கலாம்னு நல்லா நினைக்கிறேன். கேளுங்கம்மா. இவருக்கு ஒரு 10 புள்ள அவருக்கு ஒரு 10 புள்ள பெக்கணும்னு ஆசைப்படுறேன் இவங்க எந்த வழியில போய் பத்தி சேச்சிப்பி எடுத்துட்டு வரேன் ஏன் ஏங்க புள்ள பெக்கிறதுக்கு அதை எதுக்குங்க கூப்பிடுறீங்க நீங்க வாராய்க்கு கொடுத்து விடுங்க ஆ அவங்க பாத்துக்குருவாங்க ஆ சரிங்க சார் சரி இருக்கட்டும் தலைவி வரக்கலாமா பார்க்கலாமே அழைத்து வர அம்மா என் புருஷங்க 2 பேர் இருக்காங்க ஓரமா வாங்க புருஷன்கள் நம்பர் 2 தென்றல் தொட்டதும் மொட்டு வெடித்தான் கொடிகள் என்ன குத்தம் சொல்லுமா கொள்ளை துளசி எல்லை கடந்தான் வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா வானுக்கு எல்லை யார் போட்ட
உண்டானது வாழ்க்கைக்கு எல்லை நான் போட்டது சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வதேது கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா ஆணின் தவிப்பு அடங்கிவிடும் பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து வரும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் இன்பம் எல்லாமே இருவருக்கும் என் உள்ளே ஏதோ உண்டானது பெண் உள்ளம் என்று ரெண்டானது ரெண்டாம் ஏது ஒன்றுபட்ட போது ஆணின் தவிப்பு அடங்கி விடும் பெண்ணின் தவிப்பு தொடங்கி விடும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத அது என்னைக்கே அது வரும் ஏய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கணும் அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா நான் உன்னை தங்கச்சின்னு கூப்பிடல இது நான் உங்களுக்கு தங்கச்சி தான் அப்புறம் தங்கச்சின்னு கூப்பிடலன்னா என்ன ஒன்னா இப்ப கூட பிறந்து குடல் வந்து வச்சு அதுக்காக அப்புறம் என்ன அப்புறம் என்ன எப்படி கூப்பிடுவீங்க நீங்க தங்கச்சி கேள்றி இனிமேல் செல்லா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க ஏன் இதுக்கு தங்கச்சின்னு கூப்பிட மாட்டேனா ஏன் அப்படி சொல்றீங்க தங்கச்சின்னு கூப்பிட மாட்டேன்னு இப்படி சொல்லலாமா என்ன தூக்கி தூக்கி வளர்த்தவர் நீங்க தோல்லையே தூக்கிட்டு எங்க போனாலும் போனீங்க இருங்கம்மா பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு வேணாம் என்னடி? தோல்ல தூக்கி வளர்த்த இது வலிச்சுதான் அதுல போன உடம்பு தான் அது இடுப்புலயே வச்சிருப்பேன் ஆ. அரும்பாறையா போச்சு தங்கச்சியை எப்படி கூப்பிடலாம்னு ஐடியால இருக்கீங்க இல்ல முதல்ல கூப்பிட்டேன் இப்ப ஆள் பார்க்க சூப்பரா இருக்கா டேய் அதுக்கு தொப்பை அதுக்கு விட்டுருவேன் கட்டி இல்ல அதுக்கு எப்படி கூப்பிடுவ இல்ல சொல்ல இல்ல எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன் ஐயாவுக்கு மீன் குழம்புல விசந்தேன் நீங்க சொல்லுங்க பாயசத்தை போட்டு வந்துட்டேன் பொய்யா சொல்லிட்டு திடுறேன் எப்படி கூப்பிடுவ நீ நீ கூப்பிடுவியா இனிமே ஆ? நீ கூப்பிடுவியா கூப்பிட மாட்டில தெளிவாயிட்டப்பல இனிமே நான் உனக்கு தங்கச்சி அப்பையில இருந்து தங்கச்சி தான் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லு தங்கச்சியை பிடிக்கிற மாதிரி பிடி அத்தாச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிக்காத என்ன போட்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்க அது என்ன நோண்டுற சும்மா பள்ளி மாதிரி உரசிட்டு போகும் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியவே மாட்டேங்குது இது என்ன பண்ணாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஐயே அப்படி சந்தோஷப்படுத்துறாப்ல என்னைய வாங்க அடாடா உண்மையை வெளியில சொன்ன என் உத்தமியே உத்தம பத்தினி ஒரு சொல் வாசிக்கு அடுத்து எனக்கு காரணம் சொல்லுங்க 10 இல்ல 11 நீ ஆமா மல்ல மயிறு கூட வேயாது சாமி வந்திருக்கார் எந்த சாமி சாமி இல்ல சாமி எந்த சாமி அந்த அவரே கந்தசாமி அவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்காரா இல்ல வேற ஏதாவது பணம் குடுக்கல் வாங்கல் ஏதாவது நடக்குதா அம்மா எனக்கு புள்ள வரம் கொடுத்துட்டு போயிருக்காருமா ஏன் இவர் என்ன பண்றாரு அவரு சும்மா இருக்கா அந்த சாமியும் சும்மா உள்ள சாமி எனக்கு வாக்கிறதெல்லாம் இப்படி வாச்சா நான் என்ன பண்றது வந்த சாமியும் இப்படிதான் இருக்காப்ல என்ன இப்படி சொல்ற ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிய போல ஓ அந்த மாதிரி இருக்காங்க. நாரத மகரிஷி வந்திருக்கார் நாரதர தெய்வ கோசியா புலகத்திற்கு பாத்தீரா பேசுறீங்களா அம்மா. வாழைப்பழம் கொடுத்தாரா நான் ட்ரெஸ் மாத்தணும் கூட்டிட்டு போனோம் வர சொல்லுங்க சாமியை நீ ட்ரெஸ் மாத்துறதுக்கு அவர் எதுக்குடி அவர் தேவைப்படுறாப்ல அவர் எது நீ எதுக்கு நான் என்ன பண்ண போற இப்ப போயிட்டு உபயோகப்பட போறேன் என்ன பண்ண போற உதவி நீ என்ன உதவி பண்ணுவ அவளுக்கு அப்படியே ஆ. பாவடை உடையெல்லாம் துவைச்சு போட்டு எல்லாத்தையும் கலட்டி மடிச்சு வச்சு கொடுப்பாப்ல தங்கமான மனுஷன் ஐயே எல்லாரும் வெளியில தான் உட்காருவாரு இவர் ட்ரெஸ் மாத்துற இடத்துல தான் உட்காருவேன் இருக்காப்ல உனக்கு செய்யற உதவினா தங்கத்தையும் செய்வா தவறு. நீ ஒண்ணும் செய்ய வேணாம் செவனேன்னு இரு என் பக்கம் வர்ற கூடாது நீனு உனக்கு மொகரைய பால் பேர் டாயில் மொகரைய நீ எதை பண்றாங்க அவளுக்கே பண்ணு எனக்கு பண்ண வேணாம் நீ உனக்கு பால் டாயில் உறுதிடி என்ன மணி என்ன கதை ஒரு மார்க்கமா போகுது தங்கச்சிக்கு பண்றாராம்ல செத்து போயிருவாடா தங்கத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சேன் நீ ஒரு உதவி இதுவும் பண்ண வேணாம் போ வேணாம் இருங்க ஒரு நீங்க சொட்டு கூட விட மாட்டேன் ஏய் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் துவச்சு புழுந்துருவேன் வீடெல்லாம் தொடச்சு வச்சிருவாப்லன்றாப்ல சரி அழைக்கல பார்ப்போம் சாமி